Praise the Lord. இந்த காலவேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையாக ஆசீர்வாதம் பண்ணா மூலமாய் இந்த காலவேளையிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறதா இருக்கிறது. காரணம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தமாய் கர்த்தர் உங்களோடு பேசி ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லி. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஈசாக்கு அவன் முதன்முறையாக ஆண்டவர் அவனை பஞ்ச காலத்திலே சந்தித்து அவனோடு வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. அதன் பிறகு பாருங்கள், ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் அந்த தேசத்திலே அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஆனால் அவனுக்கு பல பிரச்சனைகள் வந்தது. ஏசேக்கு சித்தனா என்று சொல்லி அநேக விரோதங்கள், வாக்குவாதங்கள், பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகள், அவனை விரோதித்த ஜனங்கள் என்று பல விதத்திலே வந்திருந்தாலும் ஈசாக்கு தேவ வாக்குத்தத்தத்தையே பிடித்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கலாம், ஆனால் அதற்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் உங்கள் சூழ்ந்திருக்கலாம். அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆப்போசிட்டா இருக்கலாம். எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாதபடி சில போராட்டங்கள் வரலாம். கலங்காதிருங்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவர் சொன்னதை செய்யுமள உங்களை கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பது தேவனுடைய விருப்பம், சித்தம். அதற்கு எதிராக எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அவர் பார்த்து கொள்ளுவார். பாருங்கள், அவனுக்கு வந்த விரோதத்தை எல்லாம் தேவன் மாற்றி கொடுத்து ரெகோபோத் என்ற ஒரு ஆசீர்வாதமான ஒரு எல்லைக்குள் கொண்டு வந்தார். உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில் ஒரு ரெகோபோத் உண்டு. கையின் பிரயாசத்தில் ஒரு ரெகோபோத் உண்டு. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஊழியத்தில் ஒரு ரெகோபோத் உண்டு. பல்லுகும்படிக்கு இடம் உண்டாக்குகிறார். உங்களுக்காகவே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார், இடம் உண்டாக்குகிறார், ஒரு வழியை திறக்கிறார். அதோடு நின்று விடவில்லை. ஈசாக்கை பாருங்கள், ஆசீர்வாதத்தை பார்த்தவன் அங்கே நின்று விடாமல் அவன் கடந்து போய் பெயர்சபா என்ற ஒரு ஸ்தலத்திலே பலிபீடம் கட்டி ஆராதிக்கிறான். பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் மாத்திரம் நமக்கு முக்கியம் அல்ல, ஆசீர்வதிக்கிற தேவன் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேக சூழ்நிலையில் நாம் ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு விட்டுவிடக் கூடாது. ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு நாம் பிரியமாய் நடக்க வேண்டும். அவன் பலிபீடம் கட்டி ஆராதிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து, பாருங்க, முதல்ல சொன்ன அதே வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துறார். உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததி பெருக பண்ணுவேன். மனம் கலங்காதிருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே நின்று விடாதிருங்கள். அவரை ஆராதிக்கிற பெயர்சபாவுக்குள் கடந்து வந்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது சந்ததி, ஹல்லேலூயா, நமக்கு மாத்திரமல்ல சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இப்பொழுது உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களா? கீழ்ப்படிவீர்களா? வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்வீர்களா? ஆண்டவரை ஆராதிப்பீர்களா? ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, கூட இருந்து ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணுகிறவரே, ஈசாக்கினிடத்திலே நீ சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்தையும் நீர் அப்படியே சந்திக்கிறதற்காய் நன்றி. பஞ்ச காலம் போல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு ஆண்டவரே காரியம், ஏதோ ஒரு கடன் பாரம், இன்னும் ஆண்டவரே அநேக போராட்டங்களுக்கு ஒரு முடிவில்லாத நிலைமை, ஆண்டவரே வியாதி சுகமாகாத நிலைமை, இன்னும் அநேக பிரச்சனைகள் சூழ்ந்த பஞ்ச காலம் போல இருக்கிற நிலைமை, இதன் நடுவில் நம்முடைய வார்த்தை வெளிப்படுவதற்காய் நன்றி. அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் நீர் கூட இருப்பதற்காய் நன்றி. இந்த நிமிஷத்தில் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விசுவாசத்தை, ஒரு திடமனதை, ஒரு
தைரியத்தை கொடுப்பதற்காய் நன்றி. பஞ்ச காலத்தில் எங்கும் ஓடிவிடாதபடி ஆண்டவரே, சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து விடாதபடி உம்முடைய வார்த்தையை பிடித்து கீழ்ப்படிந்து நடக்கிற கிருபை தருவீராக. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் அந்த கிருபை தருவீராக. எந்த சமயத்தில் உம்முடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஓட, அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்வீராக. எத்தனை பிரச்சனைகள் சந்தித்தாலும், வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமான சூழ்நிலைகள் இருந்தாலும், ஆண்டவரே, பிசாசுடைய போராட்டம் பலவீனம் என்று பலவிதத்தில் சூழ்ந்து வந்தாலும், இயேசுக்கு சித்தனாவை ஒளிய பண்ணினது போல அத்தனை நீர் இப்பொழுது ஒளிய பண்ணி குடும்பங்களை விட்டு எடுத்து போடும்படி, வேலை ஸ்தலம், வியாபாரம், எல்லா விதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழியத்தை விட்டு இயேசுக்கு சித்தனா ஒளிய பண்ணி ரகபோற்ற ஒரு பெரிய மேன்மையை, ஆசீர்வாதத்தின் வழியை, இடம் உண்டாக்குகிற அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறீர். உமக்கு நன்றி. அதோடு கூட நாங்கள் நின்று விடாதபடிக்கு பெயர் சபா என்ற சமூகத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் பலிபீடம் கட்டி ஆராதித்து ஆசீர்வதிக்கிற தேவனை கடைசி வரை பற்றி கொள்ள, முடிவு பரிந்து நிலைத்திருக்க உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. குடும்பமாய் நாங்களும் சமூகத்தில் எப்பொழுது நின்று ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். ஆசீர்வாதங்களை அல்ல, ஆசீர்வதிக்கிற தேவனையே நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் கூட இருந்து நீர் பலுகவும் பெருகவும் பண்ணி சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறீர். கனமகிமை துதி செலுத்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பற்றி கொள்வோம், ஆராதிப்போம்.